Hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Pastor. Hallelujah. It's your blood that sets me free. It's your blood that sets me free. It's your blood. It's your blood. It's your blood that sets me free. It's your blood that sets me free. பாடும்போது சோர்ந்து போனவர்களாய் அல்ல மகிழ்ச்சியோடு பாட போகிறோம். ஆமென். மான்செஸ்டர் யுனைடெட் ஒரு கோல் போட்ட உடனே எவ்வளவு சீரா போடுறோம். மான்செஸ்டர் யுனைடெட் கோல் கக்காம வச்சிர அப்படி சந்தோஷத்துல வீர பாத்துறோம். ஒரு கோல் அடிச்ச உடனே நாங்க பக்கத்துல இல்லாட்டி கூட டிவிக்கு முன்னாடி வந்து குதிக்கிறோம், சந்தோஷப்படுறோம். லாபிக் டிவிக்கு இஸ்ரா இங்கன கேகனோ சந்தோஷ වෙනවා. இயேசு பிசாசின் தலையை நசுக்கி இருக்கிறார். இயேசு அந்த சத்துருவின் சப்போடிக்கதா. ஹalleluya. ஹalleluya. பிசாசு நினைத்தான் இயேசுவை கதையை சிலுவையிலே முடித்து விடலாம் என்று நினைத்தான். யக்ஷேக குருசேதி உன்ஹாசகே கதா விவரයි කියලා. ஆனால் அப்படி அல்ல. இயேசு மூன்றாவது நாள் வெற்றியோடு எழும்பினார். நாம் தேவனுடைய துணியின் தின ஜாயசாமி லுக்கா. ஹalleluya. ஆகவே பாடபோகிற மலை முழுவதாக உரத்த கரகோஷத்தை ஆண்டவருக்கு கொடுத்தார். It's His blood that sets me free. It's His blood that sets me free. It's His blood. It's His blood. It's His blood that sets me free. It's His blood. It's His blood that sets me free. It's His blood. It's His blood that sets me free. It's His blood. It's His blood. It's His blood that sets me free. It's His blood. It's His blood that sets me free. It's His blood that sets me free.
கரங்கள் மீண்டுமாய் கூட ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். மத்தியிலே வந்திருக்கிற கிளை சபை ஊழியர்கள், சபை மக்கள், சகோதரரை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் இந்த விசேஷ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருஷத்திலே ஓரிரு தடவை இப்படியாக நாங்கள் குடும்பமாய் முழு சபையாக கூடி வர தேவன் நமக்கு சாக்கியத்தை இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கூட வராதவர்கள் அநேகர் உண்டு, அவர்கள் எல்லாம் வருவார்களானால் இந்த இடம் நமக்கு போதாது. ஆகவே கர்த்தர் நமக்கு பெரிய இடத்தை, இன்னும் கூட பெரிய இடத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தொடர்ந்து நாங்கள் ஜெபப்படுவோம், உற்சாகமாய் ஊழியம் செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளில் உங்கள் மத்தியிலே ஒரு சில காரியங்களை தேவன் என்று இந்த வைத்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். பெரிய வெள்ளிக்கிழமை என்று வரும்போது நாங்கள் நம்முடைய வளமை போல நாம் கூடி வருகிறோம். சில நேரங்களிலே துக்கமுகமாய் காணப்படுகிறோம். இயேசு மரித்து போய்விட்டார் என்று எண்ணுகிறார். உலகம் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறது. சில கிறிஸ்தவர்களும் அவர்களோடு சேர்ந்து அப்படியே எண்ணிக்கொண்டிருக்கிறார். இயேசு மரித்து போய்விட்டார். இயேசு இந்த உலகத்துக்கு பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்தவத்தினாலே, கிறிஸ்தவ மார்க்கத்தினாலே இந்த உலகத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்ற உலகம். ஆனால் நானும் நீங்களும் ஆண்டவரை அறிந்தவர்களாகிய நாங்கள் இயேசு என்பது எவ்வளவு தேவை, இயேசுவானவர் நமக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அறிந்து வைத்தோம். காரணம் என்ன? ஒரு காலத்திலே நரகத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருந்தோம். சாபத்தினாலே நிறைந்து காணப்பட்டோம். ஆனால் இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்த போது, இயேசுனுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்ததினாலே நம்முடைய வாழ்க்கை மாறியது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஒரு புதியதொரு எதிர்காலம் நமக்கு உருவாகி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது இல்லைனாலும் பரவாயில்ல, இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அது இருந்தா போதும் இது இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. தமிழில சொல்லுவார்கள், வீடு வரை உறவு என்று சொல்லுவாங்க. வீடு வரை தான் நமக்கு உறவு. வாசல் வரை தான் மனைவி வருவாங்க. இது வரை வீதி வரை மனைவி, ஸ்ட்ரீட் வரை தான் வருவாங்க. கடைசியில என்னது, காடு வரை பிள்ளை வருவாங்க. அவங்க கடைசி வரை வந்து அடக்கம் பண்ணிட்டு, மகன் வந்து அடக்கம் பண்ணிட்டு போவாங்க. கடைசி வரை யாருன்னு சொல்லி ஒரு கவிஞன் பாட்டு பாருங்க. கடைசி வரை வருகிறவர் ஒரே ஒருவர் தான். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பார். அதுதான் நமக்கு ஒரு நிறைவான ஒரு செல்வம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பாட்டு பாடின, இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி. அது எப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கையில உண்மை என்பது நான் எனக்கு தெரியாது. ஆனால் அதை உண்மையாக்கி கொள்ள வேண்டும். இயேசு ஒருவர் தான் நமக்கு நிரந்தரம். அவர்தான் இறுதி வரை நம்மை கொண்டு செல்கிறார். உறவுகள், நம்முடைய சுகபோகங்கள் எல்லாம் இந்த உலகத்தோட முடிந்து போய்விடும்.